அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். நாம் நிறைய படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்போதெல்லாம் நமக்கு புரிந்தது போல் இருப்பவை சற்று நேரம் கழித்து நமக்கு திகைப்பூட்டும் ஒரு செய்தியாக மாறிவிடுகிறது. அந்த தெளிவற்ற செய்திகளை மனம் அலைபாய்ந்து அதற்கு விடை காண துடிக்கிறது. அது போன்ற ஒரு திகைப்பூட்டும் கேள்விதான் இது. இரவு வானத்தில் பார்க்கும் ஒரு நட்சத்திரம் சிறிது நேரத்தில் காணாமல் போய்விடுகிறது, அல்லது 2 நாட்கள் கழித்து காணாமல் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒருவேளை அந்த நட்சத்திரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து போயிருக்கலாம். ஆனால் அது நாம் பார்க்கும் அன்று வெளியிட்ட ஒளியை பார்த்து நம் கண்களை அடைந்திருக்கிறது. அதாவது மிகவும் பழைய காலத்தை, கடந்த காலத்தை நாம் நிகழ்காலத்தில் பார்க்கிறோம். இது நம்ப முடிகிறதா? நாம எல்லோருமே டைம், காலம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த காலம் முடித்து விட்டது என்று நினைக்கின்றோம். ஆனால் நவீன அறிவியலும் நமது சித்தர்களும் ஒருமித்த குரலில் சொல்வது அந்த ஒரே ஒரு ரகசியம்தான். அது என்ன? காலம் என்பது ஒரு மாயத்திரை. கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம் என மூன்றும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில் ஏற்கனவே ஒரு பிளாக் யூனிவர்ஸ் போல பதிவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம் முன்னோர்கள் சொன்ன ரகசியமும் இதுதான். திருமூலர் தனது தியானத்தில் இதை பார்த்திருக்கிறார். மாணிக்க வாசகர் அண்டங்கள் விரிவடைவதை பற்றி பாடியிருக்கிறார். நாம் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல நம் வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பக்கம்தான். அதை நாம் ஒவ்வொன்றாக இப்போது புரட்டி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே வியப்பாக இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? நம் விதியை நம்மால் மாற்ற முடியுமா? யோக நிலையில் காலத்தை கடப்பது சாத்தியமா? இதை பற்றியெல்லாம் என் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு விடைகளை உங்களுடன் சேர்ந்து வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். உங்கள் கேள்விகள், பின்னூட்டம் நம் தேடலை மிகவும் பயனுள்ளதாக்கும் என்று நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த சுவையான பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.